வளைஞ்சி நெளிஞ்ச மாதிரி 2 கம்பி வச்சுருக்காங்க திருத்தா. பிளேட் பயங்கர லைட் வெயிட்பா. இதுக்கு தான் அலுமினியத்தில் வாங்கினேன். எல்லாத்தையுமே வந்து கவர்லேருந்து ரேப் பண்ணி தனித்தனியாக கழட்டி வச்சாச்சு. அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேடல் ஸ்டே டாப் ரேக்கு ஃபுல்லாக தட்டி பார்த்துட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, KTM 390 அட்வென்ச்சர் நம்ம கைப்புள்ளைக்கு வந்துட்டு சேடல் ஸ்டேவும் டாப் ரேக்கும் தான் மாட்ட போகிறோம். பாக்ஸ் வந்து அங்கே இருக்குது. இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அது எப்படிலாம் மாட்டணும்னு தெரில. ஆல்மோஸ்ட் வந்து இந்த கிராப் ரெயில் யூஸ் பண்ணி மாட்டுற மாதிரி நான் ட்ரை பண்ணணும். நான் வந்து ஹைப்பர் ரைடரில் தான் வாங்கியிருக்கேன். ஹைப்பர் ரைடரில் பார்க்க சொல்ல வந்துட்டு அந்த இமேஜஸ்லாம் போட்டிருந்தாங்களே, எந்த இமேஜஸ்லேயும் சேடல் ஸ்டே வச்சு போட்ட மாதிரி தெரில. பட் ஆனால் ஏதோ ஒரே ஒரு கிளிப்பிங்கில் மட்டும், ஒரே ஒரு ஷார்ட்டில் மட்டும் இந்த சேடல் ஸ்டே இருக்குல்ல, சரி இந்த கிராப் ரயில் இருக்குல்ல, இந்த கிராப் ரயிலோட ஒருத்தர் மாட்டியிருந்தார். ஸோ அது எப்படி மாட்டியிருந்தாருன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இப்போ அந்த அன்பாக்சிங் பண்ண அப்புறம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் உள்ளே எப்படி இருக்குது. கிராப் ரயிலோட நம்மளால் மாட்ட முடியுமா முடியாதான்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சேடல் ஸ்டேவை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு 4 கம்பி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேடல் ஸ்டே போல்ட்ஸு, அதுக்கப்புறம் 2 சேடல் ஸ்டே. பாக்ஸ் எம்டி. எப்படி வரும்? இதுதான் எப்படியோ வரும்னு நினைக்கிறேன். சரி இல்லைங்க, நம்ம எப்படியாவது ஆராய்ச்சி பண்ணி மாட்டிடலாம். ஸோ இந்த சேடல் ஸ்டே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், இந்த 4 சின்ன கால் மாதிரி கொடுத்துருக்காங்க போல்டு. அப்புறம் இந்த இது அடுத்தது வந்து டாப் ரேக் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் 390 டாப் ரேக் அலுமினியம் பிளேட்டோட. இப்போ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ டாப் ரேக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு போல்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னமோ வளைஞ்சி நெளிஞ்ச மாதிரி 2 கம்பி வச்சுருக்காங்க திருத்தா. இந்த 2 கம்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளேட் பயங்கர லைட் வெயிட்பா. இதுக்கு தான் அலுமினியத்தில் வாங்கினேன். செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. இப்போ இதையும் தூக்கி ஓரம் போட்டுருவோம். ஸோ பின்னாடிக்கு வந்து இவ்வளோ தான். இது எப்படி உட்கார போகுது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்னு தெரில. நம்ம வந்து இப்போ ஒன்று ஒன்றா கழட்டி மாட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கவர்லேருந்து ரேப் பண்ணி தனித்தனியாக கழட்டி வச்சாச்சு. இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேட்டில் அப்புறம் இங்கே ஹைப்பர் ரைடர் கோ இன் இருக்குல்ல, இதில் எம்மில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம் வந்து சரியாகவே கட்டாயிருக்கு. பட் ஆனால் ஒரு சின்ன கம்பி வச்சு நான் இப்போ தட்டி விடணும். அதை தட்டி விட்டாச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக கவர் கழட்டியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா அசம்பிள் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து நான் எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு சுமாராக கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் அது அந்தந்த இடத்துல தான் வருமானு தெரில. ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே வந்து இந்த ஒரு 4 ஸ்க்ரூ இருக்குங்க, தெரிதா வெளிச்சம்? 1 2 3 4. இந்த 4 கலட்டணும். அந்த 4 வந்து எப்படி வருதுன்னா இப்படி ஏதோ வரும் போல். இந்த இது வந்து இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிதா, இதில் இங்கே வந்து பிளேட் உட்காரும். அதனால் இது எல்லாத்தையும் கலட்டணும். இப்போ இதை ஒன்று ஒன்றா நான் கலட்டி மாட்ட ஆரம்பிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த கிராப் ரயில் அலங்கியும், அப்புறம் இந்த கீழே வந்து ஒரு 4 அலங்கி வருது. அப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து இந்த அப்பர் போர்ஷனில் இருக்கிற அலங்கி, இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் கலெக்டர் ஸ்டேஜ், கையில் கலெக்டர் ஸ்டேஜுக்கு வச்சுட்டு ஒன்று ஒன்றா எங்கெங்கே வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஓகேவா? இல்லைனா மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு இதாக மாட்டிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இது இந்த இடத்துல வரும், அது அந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இது ஒன்று ஒன்றா கழட்டி மாட்டுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டு கடன்னு இதெல்லாம் கழட்டிட்டு எந்தெந்த பீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கால் மாதிரி 4 கொடுத்துருந்தாங்களே, அப்புறம் இந்த பின்னாடி வர்றது 2 கம்பி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் மாட்டணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்டேட் கொடுக்குறேன். சரி, இப்போ இது எல்லாத்தையும் கழட்டுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேடல் ஸ்டே டாப் ரேக் போட்டோம்ல, அதில் வந்து ஒரு வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ எடிட் பண்ண சொல்ல தான் பார்த்தேன். என்னடா இது ஒரு வீடியோவை காணுமேடான்ட்டு அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா அந்த வீடியோ வந்து இப்போ மறுபடியும் ரீஷூட் பண்ணுறேன். அது என்ன நான் அதில் சொன்னேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ வண்டி இது இருக்கா. இப்போ வண்டியில் வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு மீடியம் டைட் தான் வச்சுருந்தேன், ஓகேவா. இப்போது அந்த 4 கிளாம்ப்லாம் வந்து சொன்னல அந்த கால் மாதிரி. ஸோ இது இருக்குது பாருங்கள், இது ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்குது 2, அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒன்று இருக்குல்ல, இது 3, அதே மாதிரி இந்த சைடு ஒன்று 4. இந்த 4 கிளாம்ப் வந்து இது வந்து இந்த ஃபுட்ரெஸ்ட் பக்கம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த சைடு வரும். நான் இந்த சைடு ஒரு சின்ன புஷ் மாதிரி வச்சு தான் டைட் பண்ணியிருப்பேன். இல்லைனா இந்த அலங்கி நட் இருக்குல்ல, இந்த ஃப்ரேம் இதில் உள்ளே ஓடி போயிடும். ஸோ அதனால் அந்த 2 சைடு அந்த புஷ் மாதிரி வச்சு பண்ணியிருந்தேன். இந்த 2 காது நீட்டாக புஷ் மாதிரி வர்ற காது வந்து இந்த ஃபுட்ரெஸ்ட்டில் போகும். அதே மாதிரி ஃப்ளாட்டாக வர்ற காது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். இந்த வருது பார்த்திங்களா, இந்த கம்பி இது வந்து இந்த ஃப்ளாட்டாக வரும். இது வந்து இங்கே வந்து சேடல் ஸ்டைலில் வந்து கனெக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ வந்து அதுக்கப்புறம் சேடல் ஸ்டைலில் வந்து மேலே வர்ற கம்பி வந்து இந்த கிராப் ரைடில் வரும். அதுக்கப்புறம் இந்த டாப் ரேக்கில் ஒரு கம்பி வந்ததுல, இந்த கம்பி வந்து எங்கே வரும்னா இந்த மட் ஃப்ளாப் வருதுல்ல, நம்பர் பிளேட்டு மட் ஃப்ளாப்பு, இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இதுக்கு கீழே வந்து 4 அலங்கி ஸ்க்ரூ வரும். இந்த இடத்துல தெரியுதா, இந்த அலங்கி ஸ்க்ரூ 4 இருக்கா. இது வந்து நான் நார்மல் நட்டு மாதிரி போட்டு இப்போதைக்கு டைட் வச்சுருப்பேன். ஏன்னா அலங்கி வந்து அது லென்த்து கரெக்டாக பத்தலை, கடையில் போய் கேட்டேன். அதனால் வந்து 4 நட்டு மாதிரி வாங்கி டைட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த பிளேட்டு வந்து கிராப் ரயிலோட பிளேட்டு கீழே வரும். அப்புறம் சேடல் ஸ்டேவோட பிளேட்டு இந்த டெயிலுக்கும் இதுக்கும் நடுவில் வரும். ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நான் மாட்டியிருக்கேன். இந்த ஒரு கிளிப் தான் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இந்த இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்க சொல்ல அந்த கிளிப் வந்து எங்கேயோ டெலீட் ஆகிட்டுருக்கு. அதனால் இதை வந்து ரீடேக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அரைங்குறையமாக மாட்டி வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து ஒவ்வொன்றா பொறுமையாக நிதானமாக மாட்டணுமா. அதனால் எல்லாத்துலேயும் வந்து ஸ்க்ரூ வந்து 2 த்ரெட் மட்டும் ஏற்றி வச்சுருக்கேன். நம்ம டைட் வைக்க சொல்ல வந்து அப்படியே ஈவனாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைட் ஏற்றிட்டே போகணுன்னா எல்லாம் பக்காவாக செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ப்ராப்பராக உட்கார வச்சாச்சு. வித்து கிராப் ரயிலோடு உட்கார வச்சிட்டேன், கிராப் ரயிலோடு போட்டேன். இப்போ இதெல்லாமே சும்மா அப்படியே லைட்டாக லூஸாக தான் வச்சுருக்கேன். இனிமேல் தான் எல்லாத்தையும் டைட் வைக்கணும். இங்கே கீழே இருக்குது எல்லாமே லூஸாக தான் வச்சுருக்கேன், எதுவுமே டைட் வைக்கல. இனிமேல் தான் ஒன்று ஒன்றா அப்படியே டைட் ஏற்றணும். அதாவது டைட் வந்து ஃபஸ்ட்டு கிராப் ரயிலில் டைட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் டைட் வைக்கணும். அப்புறம் என்னாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கிராப் ரயிலோடு போட்டதுனால ஒரு சின்ன சொதப்பல் இருக்குது. என்னென்னா வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த ஹோல்ஸ் வந்து இதில் கரெக்டாக உட்காருது. பட் ஆனால் லைட்டாக கிராஸாக இருக்குது, தெரியுதா. இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக என்னென்னு தெரியல. ஆனால் இந்த சைடு ஃப்ளாட்டாக தான் உட்காந்துருக்கு, இந்த சைடு மட்டும் கிராஸாக உட்காந்துருக்கு. இல்லைனா வந்து ஒரு நல்ல இது போட்டு இப்படி இதை பெண்ட் பண்ணணும். இது லைட்டாக பெண்ட் பண்ணியாச்சுன்னா இது கொஞ்சம் ஸ்டெடியாக உட்காந்துக்கும். இதெல்லாம் டைட் வச்சுட்டு லாஸ்ட்டாக இதை பெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ தானே, அது பாட்டு அப்படியே இருந்துட்டு போட்டோன்னு விட்டுற வேண்டியதான். இப்போ இது எல்லாத்தையும் ஃபைனலாக டைட் வச்சுட்டு வண்டி ஓட்டி பார்க்க போகிறேன். ஓட்டி பார்த்துட்டு எதாவது வைப்ரேஷன் ஆகுதான்னு பார்க்கணும். வைப்ரேஷன் ஆச்சுன்னா எந்த இடத்துல வைப்ரேஷன் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் ஒரு ரப்பர் புஷ் மாதிரி வச்சு அந்த இடத்துல மட்டும் டைட் வைக்கணும். இப்போ மீதி இப்போ இதெல்லாத்தையும் டைட் வைக்க போகிறேன். டைட் வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாட்டியாச்சு. அதே மாதிரி அந்த எம்மு ஒன்று இருந்ததுல, இதில் அந்த எம்மில் உள்ளே இருந்தது தான் இது. இதையும் உடச்சி எடுத்தாச்சு. அப்படியே தட்ட பொறுமையாக தட்டினேன், அப்படியே வெளியே வந்துட்டு. அங்கங்கே சின்ன பிசுறு இருக்குது. பட்டு அதெல்லாம் ஒன்றும் மேஜராக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. எல்லாத்தையும் நேற்று மாட்டினது முந்தா நேற்று மாட்டினது எல்லாத்தையுமே வந்து ஃபைனலாக ஒரு டைட் வச்சுட்டேன். ஏன்னா வந்து ட்ரிப்பு போக சொல்ல எங்கேயாவது ஏதாவது கலண்டு போயிடக்கூடாது இல்லை. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக இது கிராஸ் பேரை கூட ஃபுல்லாக எவ்வளோ டைட் ஏற்ற முடியுமோ ஏற்றியாச்சு மேக்ஸிமம்மு. அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சேடல் ஸ்டே டாப் ரேக்கு ஃபுல்லாக தட்டி பார்த்துட்டேன். எதுலேயுமே வைப்ரேஷன் வரல இது வரைக்கும். நம்ம இன்கேஸ் ஓட்ட சொல்ல லக்கேஜ் ஏற்றிட்டு போக சொல்ல ஏதாவது ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு தேவையான முக்கியமான டூல்ஸை மட்டும் தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ வண்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, டாப் ரேக்கு, சேடல் ஸ்டே, ஸ்லைடரோட கிராஸ் பேரு, ஃபாக் லைட்டு, விண்ட்ஸ்க்ரீனு, ஹேண்டில் பார் ரேசரு போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டூரிங் மிஷின் ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன இந்த சைடு பாக்ஸ் வாங்குவேனான்னு எனக்கே தெரில. சைடு பாக்ஸ் வாங்கி போகிற டூர் அளவுக்கு நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய டூர்லாம் அடிக்கிறது இல்லை. டாப் பாக்ஸ் வேணால் கண்டிப்பாக ஒன்று வாங்கிடுவேன், ஹெல்மெட் உள்ளே போகிற மாதிரி. ஹெல்மெட்டும் ரைடிங் ஜாக்கெட்டும் உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு டாப் பாக்ஸ் அந்த சைஸில் ஒன்று வாங்கிட்டா போதும். அப்புறம் இதெல்லாம் தேவையில்லைங்க, நம்ம பேக் ஏதாவது ஒன்று அப்படி இப்படி வச்சு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சைடு பாக்ஸ் எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஸ்டட்ஸில் ஒரு சைடு பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதை வேணால் வாங்கி கிளாம்பு போட்டு முறுக்கி விட்டுலான்னு நினைக்கிறேன்.
பர்மனெண்ட்டாக முறுக்கி விட்றணும், இல்லை வெல்டெட் விட்றலாம் அந்த பாக்ஸை வாங்கிட்டு. ஏன்னா சைடுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ அடுத்தது என் வண்டியில் என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து இந்த அலாயில் வந்து ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணணும். அதை வந்து நாளைக்கு வந்து அந்த ஸ்டிக்கரிங் கடையில் போய்ட்டு அலாயில் ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பேர் வருதுல்ல, இதில் ஏதாவது வேர்டிங்ஸ் அடிக்கணும். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டிக்கரிங், ஏதாவது டேங்க்கு, இந்த சைடு ஷீல்டு, இதிலலாம் ஏதாவது ஸ்டிக்கரிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு வண்டியோட ரெஃபரன்ஸ் எனக்கு அனுப்புங்க. அந்த மாதிரி கூட ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுவோம் வண்டியை. ஏன்னா அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நான் வந்து எந்த ஸ்டிக்கருமே ஒட்டலைங்க. ஸ்டிக்கர் ஒட்டுவேன், டெம்ப்ரவரி ஸ்டிக்கர் ஏதாவது இங்கே ஏதாவது ஒட்டுவேன், வீலெலாம் ஒட்டுவேன். ஒட்டிட்டு அதில் வந்து ஒரு மழை இல்லை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் போதும், அந்த ஸ்டிக்கர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மறைஞ்சு போயிடும். ஆனால் இதில் ஒட்டுறது வந்து கடையில் கொடுத்து தான் ஒட்டலான் இருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் லைஃப் வரும். ஓகேவா? எனக்கு வந்து இந்த ஒரு இது தாங்க, இந்த மாட்டினதுலேயே இந்த ஒரு இது தான் லைட்டாக கோணையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இந்த கேமரா ஆங்கிளில்? இது எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது, இது கொஞ்சம் கோணையாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் வந்து ஸ்க்ரூ லென்த்து பத்தாதனால, லென்த்து ஜாஸ்தியாக இருந்தனால ஒரு வாசர் வச்சுருக்கேன். இதுலேயும் மேபி ஒரு வாசர் வச்சுருந்தா அது மறைஞ்சிருக்கும். ஆனால் இது கீழே யார் போய் பார்க்க போகிறா, நம்ம காட்டினா தானே உண்டு. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த ஒர்க் வந்து எனக்கு வந்து 3.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. கடையில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 1 ஹவரில் மாட்டுருவாங்க. எக்ஸ்பர்ட்கிட்ட கொடுத்தோன்னா 1 ஹவரில் மாட்டுருவாங்க, 2 ஹவரில் மாட்டுருவாங்க மேக்ஸிமம். நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக ஒன்று ஒன்றா நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே பொறுமையாக நிதானமாக மாட்டிக்கிட்டு இருந்தேன். அதான் ஃபைனலாக வண்டி ரெடி பாருங்க, டூருக்கு ரெடி ஆகிட்டார். அதே மாதிரி இப்போ இந்த லாக்டவுன்லாம் அது இதுன்னு போட்டுட்ருக்காங்க. அதனால தான் என்னால் வந்து இன்னும் நேஷ்னல் ரெக்கார்டை வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டே வந்து அட்டம் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கேன். ப்ராபப்ளி ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் பார்ப்போம் லாக்டவுன்லாம் எப்படி போடுறாங்க என்னன்ட்டு. மேபி லாக்டவுன் இல்லாமல் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க, உடனே பறந்துட வேண்டியதான். டக்குன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம், ஒரு 15 டேஸில் கிளம்பி போகிறோம் ஃபஸ்ட் ரைடு. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து மேஜர் பிளானில் இருக்குது. இப்போ 27th வந்து ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரிப்பு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியாகணும். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 23 or 24 ஆகுது, இன்னும் 3 days இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் உடம்பு தேறிச்சுன்னா அந்த ட்ரிப்பு இந்த வண்டியில் தான் போகிறேன். நம்ம ரவிக்குமார் ப்ரோவும் கூட வராரு. அவர் கூட தான் நான் போகிறேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஊருக்கு போயிடுவார். ஊருக்கு போயிட்டு எனக்கு அப்டேட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பி 27th மார்னிங் கிளம்பி ஆஃப்டர்நூன் போல் அங்கே போவேன். அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு அந்த டைமில் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபோட்டோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். கல்யாணம் போட மாட்டேன், ஒரு 2-3 ஃபோட்டோஸு வாரத்துக்கு ஒரு 5 நாளுக்குள்ளே 5 நாள் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீ இன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.